ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல. இதுக்கு மேலே ப்ராப்பராக வீடியோஸ் போட்டுருவேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 24ஆம் ஹியரிங்க்கு வந்துருந்துச்சு. ஸோ ஃபிசிக்கல் எப்போ இருக்கலாம், எப்போ போஸ்டிங்க்கு எப்போ சான்சஸ் இருக்குது, ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். 24ஆம் ஹியரிங் வந்தப்போ பிஎஸ்டிஎம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு ப்ராப்பராக எவ்வளோக்குள்ளோ இப்போ கொஞ்சம் சவுண்ட்ஸ் இருந்ததுனால ப்ராப்பராக கேட்கல. பட் பிஎஸ்டிஎம் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வர்றதுக்காக உள்ளது தான். ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சு ஃபர்தராக அந்த பிஎஸ்டிஎம்மை கொண்டு போயிட்டே இருந்தால் புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு வந்துட்டு அது ஹெல்ப் ஆகாது. ஸோ அது ஒன் டைம் தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி தான் அவங்களோட வாதம் இருந்தது. ஸோ வீடியோஸ் பார்க்குற யாரும் கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ கோச்சிக்க வேணாம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதான் அந்த பிஎஸ்டிஎம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்த ஹியரிங் வந்துட்டு June 30 தள்ளி வச்சுருக்காங்க. மேபி அன்றைக்கி கேஸ் டிஸ்போஸ் ஆகலாம். அன்றைக்கி கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. இன்னொன்று நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ட்ரைனிங்கில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த பேட்ச்க்கு போஸ்டிங் போடுவாங்க, ஓகேவா? ஸோ அது எப்போ முடியும் அப்படின்னா ஜானில் தான் முடியும், ஜான் மிட்டில் முடியும். ஸோ ஜான்வரி எண்டில் இப்போது இருக்கிற நிலமையில் 30th முடிஞ்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அவங்க குயிக்காக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜான் எண்டில் அப்படி இல்லைனா ஸ்டார்டிங்கில் போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அசால்ட்டாக இருக்காமல் பாஸ் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஃபிசிக்கல், நிறையா பேர் ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, யாருமே அசால்ட்டாக விட்டுற வேணாம். ஃபிசிக்கலை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் ரன்னிங்காவது போக ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேருக்கு ரோப்புன்றது ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். ஸோ ஹேண்டுக்கு எவ்வளோ பவர் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எடுத்துக்கிறதுமே ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம ரிட்டன் வந்துட்டு ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமான்றது தெரியாது. ஸோ சான்ஸுன்றது லைஃப்பில் ஒரு தடவை தான் கிடைக்கும். அது கிடைச்சதை மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ எது இருந்தாலும் தூக்கி போட்டு இந்த எஸ்ஐக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஃபிசிக்கலுக்கு, இன்டர்வியூக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்துட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. 26 போஸ்டிங் விட்டுருப்பாங்க. மெயின்ஸுக்கு 1:20 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. மேபி இதுக்கு மேலே அடண்டம் போட்டு நோட்டிஃபிகேஷன் அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஹோப்பை விடாதீங்க. அதுக்கு குரூப் 1 படிக்கணும்னு நினச்சவங்க பின்வாங்காமல் படிங்க, ஓகேவா? 26 போஸ்டிங் இருந்தாலும் அதில் ஒரு போஸ்டிங் தான் நமக்கு கிடைக்க போகுது. என்னடா அவன் அகாடமியில் பேசுகிற மாதிரி ஒரு போஸ்டிங் தான் நமக்கு தேவை அப்படி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. உண்மை கூட அதுதான். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ பின்வாங்கிட வேணாம். 26 போஸ்டிங் தான் இருக்குன்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் உங்களை கிவ் அப் பண்ணிக்க வேணாம். அந்த 26 போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கூட கிடைக்கலாம், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு பின்வாங்கிறாதீங்க. அதே மாதிரி பிசி கேஸுக்கு வந்துட்டு 2 வீக்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து டைம் கேட்டிருக்குதா இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேர் உள்ளே வரதுக்கான, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், புதுசாக நிறைய பேர் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தா. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி தான் அடுத்த லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ அதுக்குமே தயாராகிக்குங்க. நீங்கள் ஆன்சருக்கு எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கட் ஆஃப்குள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ யாருமே கிவ் அப் பண்ணிட வேணாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எஸ்எஃப்ஓஸ் வேகன்சி வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய எஸ்எஃப்ஓஸ் ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராக இருந்தாலுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டே படிப்பீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே ஒர்க்கை விட்டுட்டு ஃபுல்லாக படிங்க. அது வரைக்கும் இப்போ கிடைக்கிற டைமில் படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சைட் பை சைடு இன்டர்வியூக்கு சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அடுத்து எந்த அப்டேட் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.